இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க வார் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லராக இருக்கார். அவர் இதை ஃப்ரீலான்சிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரை ட்ராக் பண்ணுற ஒரு குரூப், நீ எங்கள் கூட சேர்ந்துரு, நாம் இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணுற சொல்கிறாங்க. அது யாருன்னா, பார்ட் 1ல் ஹீரோவுக்கு மென்டாராக இருந்தவர். அவரை ரொம்பவே நல்லவராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அவரை கொன்னுட்டு இந்த கேங்கில் சேர்ந்துருப்பார். ஸோ அவர் கொன்ன இடத்துல இன்னொருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஹித்திக் ரோஷனை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கேங் அசைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஹெட்டாக ஜூனியர் என்டிஆரை போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜூனியர் என்டிஆர் ஹித்திக் ரோஷனை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. படத்தில் நடித்த எல்லாரும் ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் இவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கைரா அத்வானி அவங்க என்னதான் சில இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பல இடங்களில் அவங்க கேரக்டர் வேக்யூண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் களி கார்டெல் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை காமிக்கிறாங்க. அதில் இருக்க ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு வீடியோ கால் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளானாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லாமல், நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது படத்தோட மிகப்பெரிய மைனஸாகவே மாறிடுச்சு. அப்புறம் இவங்க பிஎம்மை கொலை பண்ணுறதுக்கு வீடியோ காலில் பிளான் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை. இவருக்கு ஒரு இன்ட்ரோ, அவருக்கு ஒரு இன்ட்ரோ, இவருக்கு ஒரு அர்த்தமில்லாத ஃபைட் சீன், அவருக்கு ஒரு அர்த்தமில்லாத ஃபைட் சீன் அப்படின்னு 2 பேருக்குமே இருக்குது. மிக யதார்த்தமான சீன்ஸ் இந்த மாதிரியான படங்களில் வர்றது சகஜம்தான். ஆனால் கதைக்கு தேவைன்னா வர்றது தப்பில்லை. ஆனால் இந்த படத்தில் இவங்க ஸ்டார்டிங்கில் போடுற ஃபைட் கதைக்கு எந்த அளவுக்கு தேவைன்னே தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழைய ஸ்டைலில் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ரெயினுக்கு மேலே, ஃப்ளைட்டுக்கு மேலே அப்படின்னு 2 இடங்களில் ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை. தேட்டரில் நிறைய பேர் என்னடா ஹாலிவுட் படத்துக்கே டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசி சிரிக்கிறதை கேட்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு கார் சேஸ் சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் ஃபைட் சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரியல் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னதான் ஜூனியர் என்டிஆருக்கு ஹித்திக் ரோஷனை கொல்றதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தாலும் அவர் கொண்டிருக்க மாட்டார். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது ஒரு அரை மணி நேரம் ஓடுது. அது என்னன்னா, இவங்க 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா இருந்தாங்க. ஒரு டைமுக்கு மேலே இவன் ஆர்மிக்கு போயிட்டான், அவன் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பழசான சலிச்சு போன சீக்வன்ஸ் தான். ஆனால் இதுக்கு அரை மணி நேரம்லாம் ரொம்பவே ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் ரொம்பவே நல்லவனாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி அது பண்ண பிஹேவியரெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஃபைட் சீனுக்கு அப்புறம் அது நல்லவனாக மாறி தன்னோட ஸ்டாண்டை மாற்றிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். மிக யதார்த்தமான ஃபைட் சீன்ஸ், ஸ்பை யூனிவர்ஸ், இந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.